தேசிய முற்போக்கு கழகத்தை ஆரம்பிச்சு வச்ச தலைவர் ஐயா விஜயகாந்த் அவர்களின் மனைவியான இந்த பிரேமலதா அம்மாவுக்கு சின்ன ஒரு மெசேஜ். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. விஜயகாந்த் ஐயா அவருக்காக சரி, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அதாவது அம்மா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது உங்க கணவர் மக்களுக்கு தலைவர் இல்லையா, அண்ணனா பார்த்தவங்க. ஸோ அவரை அழிக்கிறதுக்கு முழு காரணமாக இருந்தவங்க, அவரை மனதால டிசபிலிட்டி ஆக்குனவங்க, அவரை உலகத்துக்கு தினம் தினம் கஷ்டப்படுத்தினவங்க. அந்த மேடை ஸ்பீச்சில் நான் பார்த்துருக்கேன், மேடையில் வந்து அழுவார். அது எனக்கே ஒரு மாறு இருக்குங்க, எனக்கே சரின்னு மாறு இருக்குமா, எனக்கே ஒரு மாறு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படிமா அது உங்களோட கணவருமா, உங்களை கொண்டவங்க, அவங்க காலில் போய் விழுந்திருக்கீங்களே, நீங்கள் அவரை கொண்டு போயிட்டு அவங்க காலை கொடுத்து வெட்ட சொன்ன மாதிரி, கழுத்தை வெட்டுங்கன்னு சொன்ன மாதிரி, முதுகுல குத்துறதுலாம் பல துரோகத்துக்கு மேலேங்க. இது துரோகத்துக்கு மேலே பார்க்குற எங்களுக்கே வந்துட்டு முடியலை. அது நீங்கள் எப்படி இவ்வளவு செஞ்சீங்க? இல்லை, தமிழ்நாட்டு மக்களாகி, அதாவது விஜயகாந்த் அவரை நம்பித்தான் இந்த கட்சியே இருந்துச்சு, அவரை நம்பித்தான் ஓட்டை போட்டாங்க, அவரை முகத்துக்காக தான் ஓட்டை போட்டாங்க. உங்களுக்கோ உங்க மகனுக்கோ உங்களோட தம்பிக்கோ யாரை பார்த்துமே இந்த மக்கள் ஓட்டு போடலாமா? புரியுதா? அந்த ஒரு மனுஷன் மக்களுக்காக நல்லது பண்ண வந்த ஒரு மனுஷனை எவ்வளோத்துக்கு கேவலப்படுத்தி வந்து சாகடிச்சாங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு எங்க அண்ணனை பண்றாங்க. அன்னைக்கு அந்த தலைவருக்கு ஒரு தம்பியா இருந்தார், அந்த தம்பி அரசியலுக்கு வரல. புரியுதா? அந்த அவர் இறந்த பிறகு இந்த அதே இடத்துக்கு ஒரு அண்ணன் வந்தாரு. அதே இப்ப விஜயகாந்த் அவருக்கு என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க, இந்த திமுக பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனா பல தம்பிங்க இருக்கும், எங்களை மாதிரி பல தம்பிங்க இருக்கும். நாங்க விட மாட்டோம். எந்த நாட்டிலுமே நான் இருப்போம், பல நாடுகளில் இருக்கோம், விட மாட்டோம். ஆனால் நீங்கள் கொண்டு அவரை கொண்டு போயிட்டு இப்படி வந்துட்டு பண்ணுவீங்கன்னு எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த வீடியோ மேக் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 10 டேக்ஸ்க்கு அப்புறம் மேக் பண்ணுறேன். எப்படியாப்பட்ட ஒரு தலைவர், அவங்களை எவ்வளோ கேவலப்படுத்தி பண்ணாங்க. இன்னைக்கு அதே அந்த அவரோட மனைவியை கொண்டு போயிட்டு அந்த கட்சியை அடமான வச்சது, அவர் ஆத்ம சாந்தி அடையுமா? தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நல்லா சிந்திங்க பாருங்க. இதுதான் பண்றாங்க, இதுதான் பண்றாங்க. அங்கிட்டு ஜெயலலிதா அவங்களோட கட்சியை கொண்டு எப்படி இந்த எடப்பாடி அடங்கமான வச்சானோ, அதே மாதிரி இன்னைக்கு ஐயா விஜயகாந்த் அவர்களோட கட்சியை கொண்டு போய் இவங்க கொண்டு வச்சிருக்காங்க. இவங்களை நம்பி மட்டும் நீங்க போயிடாதீங்க, இந்த திமுக காரங்க சூழ்ச்சியில மக்களாகி நீங்களும் விழுந்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஐயா விஜயகாந்த் ஐயா, நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா நான் சொல்லிக்கொள்றேன், உங்களோட கனவை எங்க அண்ணன் நிறைவேற்றுவாரு. உங்களோட தம்பியான அவரு, எங்களுக்கு அண்ணனான அவரு நிறைவேற்றுவார். அதை நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ், முடிஞ்ச அதை ஷேர் பண்ணுங்க. பாய்.